உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு ஊறுகாய் தான். இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நீண்ட நெடிய இடைவெளி எனக்கு விழுந்துருச்சு சில காரணங்களால். அதனால் எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும். இந்த திராட்சை ஊறுகாய் ரொம்ப ஆரோக்கியமானது, ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது கூட. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் சூடாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த திராட்சை ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். காஞ்ச திராட்சை இது வந்து நான் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உரிச்ச நாட்டு பூண்டு 50 கிராம், நல்லெண்ணெய் 200 கிராம், 3/4 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு வினிகர், தேவையான அளவுக்கு உப்பு. பொருளை மறுபடியும் பார்த்துடலாம். காஞ்ச திராட்சை, பூண்டு, வெந்தயம், நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு, வினிகர். இப்போ நம்ம வெந்தயத்தை வறுத்துக்க போகிறோம். வெந்தயம், கடுகு இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே கடுகையும் போட்டு வறுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது, வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த திராட்சை அதில் நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, திராட்சை அப்படியே நல்லா வெந்து வந்துட்டு கலரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இந்த நேரத்தில் அப்படியே நம்ம இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்த பிறகு அந்த திராட்சை எல்லாம் அப்படியே நல்லா சுருங்கும். அப்படியே கலரு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குங்க இல்லையா, திராட்சை பொரிச்ச எண்ணெய், அதுலேயே இந்த பூண்டை கொட்டிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள், அது ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் பயன்படுத்துகிறேன். நல்லா மிளகாத்தூள் வாசனை போகட்டும். இந்த காஞ்ச திராட்சை இருக்குங்க இல்லையா, இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது செரிமானத்தை கொடுக்கக்கூடியது, வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதாவது இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை போக்கக்கூடியது, ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கும், கெட்ட குழப்பை குறைக்கக்கூடியது, எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின்லாம் நிறையா இருக்கனால எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இது. இப்போ நம்ம இந்த திராட்சை இதில் போட்டுக்கலாம். திராட்சையை போட்டுக்கிட்டு நல்லா எல்லா கூடயும், அதாவது பூண்டு இந்த மிளகாத்தூள்லாம் எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பூண்டை பற்றி சொல்லணும்னா, பூண்டு வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதுவும் அது மாதிரி தான், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, புற்றுநோய்க்கு நல்லது, சுவாச பிரச்சனைக்கு நல்லது. பூண்டோட மகத்துவ குணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் நிறைய பூண்டு வந்து என்னோடய உணவுகளில் பூண்டை வந்து நான் அதிகமாக சேர்த்துப்பேன். பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்கக்கூடியது. நம்ம எந்த அளவுக்கு வதக்கினாலும் பூண்டு அதோட பயனை வந்து அது மாற்ற முடியாது. அடுத்தது நம்ம இந்த உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விடணும். அதாவது எப்போதுமே ஊறுகாயில் கொஞ்சம் கூடுதலாக தான் உப்பு போடணும், அப்போ தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் நான் வந்து செய்கிறதுக்கு காரணமாக வந்து எங்களோட பசங்க வந்து இந்த காஞ்ச திராட்சையை அதிகம் பயன்படுத்தாதுங்க. அதாவது நல்ல பொருட்களை எப்போதுமே என்னோடய பிள்ளைங்க சாப்பிடாது. அவங்களுக்காக தான் இந்த ஊறுகாயை நான் தயார் பண்ணுறேன். அதாவது இந்த ஊறுகாய் வந்து
பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இது பிரியாணியோட சேர்த்து நம்ம இந்த ஊறுகாயை சாப்பிட்லாம். அடுத்தது நம்ம இந்த வினிகரை ஊற்ற போகிறோம். வினிகரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். வினிகரை ஊற்றணுன்னு அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து நீண்ட நாள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் வினிகர் ஊற்றும் பொழுது. அடுத்து நம்ம இந்த கடுகு வெந்தயப்பொடி போடுறோம். கடுகு வெந்தயப்பொடி போட்டுட்டு நல்லா கலரி விடணும். அப்போ தான் அந்த ஒரு ஒரு குழவழுப்பு தன்மை, அந்த ஊறுகாய்க்கான குழவழுப்பு தன்மை வரும். அந்த கடுகு வெந்தயப்பொடி போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் ஒன்றாகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் கிடக்கட்டும். இப்போ நான் அதாவது முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பொருள்லாம் சொல்லும்போது பெருங்காயப்பொடி, அந்த பெருங்காயப்பொடியை நீங்கள் அதில் கொஞ்சம் கலந்துங்க. வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். ஊறுகாய்க்கு ஒரு தனி மணத்தை கொடுக்கும். அதனால் இப்போ பெருங்காயப்பொடியை நான் கலந்துருக்கேன். கலந்து விட்டு நல்லா கலக்குங்க. இந்த திராட்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க இந்த ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். அதாவது நல்லா எல்லாத்தையும் போட்டு, அதாவது பூண்டு திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இந்த சோத்தோடு கலந்து செம்மையாக நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கலந்துக்கணும். அதாவது சோத்தில் இதை அப்படியே நல்லா கலந்துங்க. கலந்து விட்டோன்னு வச்சுங்களேன், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வா செம்மையாக இருக்குங்க. அதாவது என்னென்னா இந்த இதில் வந்து ஆடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு உடம்பும் கொஞ்சம் சரியில்லைனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால் தயவுசெய்து எல்லோருமே என்னை மன்னிச்சிங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நான் அதிகமாக சேனலில் இப்போ வீடியோலாம் போடாமல் இருக்கிறேன். பெரிய கேப் போட்டு எனக்கு மருத்துவ காரணங்களால் பெரிய கேப் போட்டிருக்கேன் நான். அதனால் என்னால் தொடர்ந்து அதில் பயணிக்க முடியல. இப்போ தான் நான் வீடியோ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னோடய சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.